மாட்டுனா கதை கந்தலாயிரம் போல இருக்கனே. நல்ல வேலை அந்த கிழவன் கழுத்துல துண்டை போட்டு முறுக்குனதுக்கு பின்னாடி இன்ஸ்பெக்டர் வரல. அப்படி வந்திருந்தா மாட்டியிருப்பனே. தப்புச்சண்டா சாமி. மேடம் சொல்லுங்க மேடம். டேய், நான் என்ன கதையை சொல்ல போறேன்? அங்க என்ன நடக்குது? சொன்னதை செஞ்சிட்டீங்களா? மேடம் இங்க ஏகப்பட்ட சனம் வந்திருக்காங்க மேடம். அதுக்கு நடுவுல இவங்களை கொலை பண்ணணுமே, அதுக்கான முயற்சியை பண்றோம் மேடம். மண்ணாங்கட்டி. ஏண்டா இத்தனை பேரை ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கேன். அவங்க எல்லாம் யாரு? சாதாரண குடும்பம். அவங்கள உங்களால போட்டு தள்ள முடியல. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் அந்த குடும்பத்துல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு மேடம். அந்த ஆளு கையில சிக்கிருப்போம். ஏதோ ஆண்டவ முன்னியத்தில் தப்பிச்ச மேடம். இதை நீங்க சொல்லவே இல்லையே மேடம். இன்ஸ்பெக்டர்னா பயந்துருவீங்களா? அதுக்கு இல்ல மேடம், போலீஸ் குடும்பத்துல சம்பவம் பண்ணி போலீஸ் கிட்டே மாட்டினா தப்பாயிரல மேடம். டேய், நானும் போலீஸ் தான், அதுவும் பெரிய அதிகாரி. நான் சொல்றேன், எவன் குறுக்க வந்தாலும் யோசிக்காதீங்க. நான் சொன்னதை செய்யுங்க. என்ன புரியுதா? சரிங்க மேடம், கூடிய சீக்கிரம் போட்டு தள்ளிட்டு நான் உங்களுக்கு போன் பண்றேன் மேடம். சொன்னதை முடிக்கணும். அவன் உசுரை எடுக்கிறதுக்கு முன்னாடி என் முன்னாடி வந்து நின்னீங்க, உங்க உசுரை எடுத்துருவேன். வந்த இடத்துல தேவையில்லாம அம்மையும் தம்பியையும் வறண்ட இழுக்காம இருக்கு சொல்லு. வளர்ந்தவனே இல்ல ஒன்னையும் இங்க வர வச்சிட்டாளுங்களா? விளங்கின மாதிரி போ, சும்மா இருப்பா. கோலசாமி கும்பிடு, எல்லாரும் இருக்க வேணாமா? உங்க வீட்டு பொண்ணுங்க எல்லாரும் புருஷனோட சேர்ந்துதான் சாங்கியத்தை நிறைவேற்றணும். ஈசக்கியும் வீராவும் புருஷனோட வந்திருக்காளுங்க. பாவம் ரத்னாதான் ஒத்தையில வந்து நின்னுகிட்டு சாமியை வேண்டிக்கிட்டு மாவிளக்கு ஏத்த வந்திருக்கா. என்ன செய்யறது, எல்லாம் தலையெழுத்து. பாவம். பெரியாத்தா, நீ கூட தான் புருஷன் இல்லாம வந்து ஒத்தையில நிக்க. அதுக்காக என்ன உன்ன என்ன ஒதுக்கி வச்சுட்டோமா? தேவையில்லாத பேச்சு பேசிட்டு இல்லாம வாய மூட்டுறீல, கிளம்பு. என்னல இது இருக்கிறத சொன்ன, இது ஒரு தப்பா? எதுக்கு இவங்க எல்லாம் இழுத்து வந்து என் உயிர் எடுக்கிறீங்களே தெரியல. நிம்மதியா சாமி கும்பிட கூட விட மாட்டீங்களா? எல்லா இடத்தையும் இதை கூட்டு வந்து. ஐயா, இப்ப என்ன இங்க சாமி கும்பிட வந்தோமா இல்ல சண்டை போட வந்தோமா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏத்தா, ஆக வேண்டிய வேலையை பாப்போம். செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய கிடக்கு. என்ன செய்யணும்னு சொல்லுங்க, பிள்ளைங்க சட்டு புட்டுன்னு செய்யட்டும். கேட்டி, நீ கண்ணு கலங்கி நிக்காத. உன் வீட்டுக்காரர் நல்லபடியா திரும்பி வரணும்னு தானே இந்த வேண்டுதலை வச்சிருக்கோம். நீ கண்ணி மாற மனசார வேண்டிக்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சித்தப்பா, இப்ப சாமி யார் குளிப்பாட்டுறது? தீச்சட்டி எடுக்க போறது யாராரோ எல்லாருமா சேர்ந்து குளிப்பாட்டணும். பாக்கியா, அப்ப ஒவ்வொருத்தரையா தண்ணி ஊத்த சொல்லி குளிப்பாட்டுங்க. ஆமா, நீங்க வேட்டியை கொடுங்க, நான் மாத்திட்டு வந்துடுறேன். மச்சான், துணி மாத்த எங்க இடம் இருக்கு? ஜெலி, இவ்வளவு பெரிய காட்டுல என்ன உனக்கு துணி மாட்ட ரூமா கட்டி கொடுப்பாவ? இங்கேயாச்சும் மரவா பார்த்து மாத்திக்கல. ஆமா, அங்க அண்ணன் மரத்து பக்கம் மரவா இடம் இருக்கு, அங்க போய் மாத்திக்கோங்க. சரில அண்ணா, நான் வேணா கூட வருவா? இல்ல, வேலையை பாருல, நான் போய் மாத்திக்கிறேன். விடு. சரி வாங்கட்டி, நாம சாமியை குளிப்பாட்டுவோம். வாங்க, இந்த புடி வாட்டி. அக்கா பாருங்க, பாரு இந்த விரும்பையில பத்தியா அவங்க குடும்ப பவனை ஏத்திக்கிறதுக்காக இந்த குலச்சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கானே. நம்மளுடைய குலச்சாமியை போய் கும்பிடுவோமா? என்ன சொல்லுது நீ? அக்கா, இந்த பாக்கியம் மாதிரி உன்னால குனிஞ்சு நிமிந்தெல்லாம் வேலை செய்ய முடியுமா? ஐயோ, என்னால எல்லாம் முடியாதுப்பா. என் உடம்ப தூக்கிட்டு திரியறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. இதுல எங்க இருந்து நான் குனியறது நிமிர்றது? வேணாம்பா. அப்படிதான் குலச்சாமி எப்ப நம்மளை காப்பாத்துது. என்னடா அது, போலீஸ் வருது? டேய், ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? டேய், அசையாம உட்காருங்கடா.